Hi friends, welcome back to our channel. Sorry, என்னால் வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல. சம் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ்னால வந்து நான் பிளான் பண்ண வீடியோஸ் எதுவுமே சரியாக போட முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுற பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா குரூப் 4 மேக்ஸ் பேப்பர் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக 24th ஜூலை நடந்த பேப்பர். ஆல்மோஸ்ட் ஒரு 18 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பேப்பர் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸோட மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த பேப்பர் சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்லேயே. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிடலாம். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய முக்கியமான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு அப்டேட்ஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்காது. நம்மளோட முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 1134 ரூபா. இது வந்து 3 வருஷத்துக்கான வித்தியாசம். வட்டி சதவீதம் 15%. இது நம்ம எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் பார்க்குறோம், ரயில்வேஸ் எக்ஸாம்லேயும் பார்க்குறோம். யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா, என்னோட பழைய மெத்தடே பார்த்திங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணியிருப்பேன். எஸ்ஐயோட நெட் ரேட் 15% × 3 45%. சிஏக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த நெட் 2 இயர்ஸோட ப்ளஸ் தேர்ட் இயரோட நம்ம அதே திருப்பி சேம் ஃபார்முலா A + B + ABB 100 அப்ளை பண்ணி நம்ம 3 இயர்ஸ்க்கு நெட் ரேட் கண்டுபிடிப்போம். இப்படி பண்ணுறதால என்ன இஷ்யூனா, இப்போ 32.25 2 இயர்ஸ்க்கான நெட் ரேட் இதோட 15 ஆட் பண்ணி நீங்கள் வந்து 32.25 × 15 பண்ணிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சூப்பர் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பிரின்சிபல் கேட்கறதுனால பிரின்சிபல் வந்து 1000 ருபீஸ் சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிரின்சிபல் வந்து 1000 ருபீஸ் இருக்கட்டும். இது நான் லேடர் மெத்தட்னு கால் பண்ணுறேன். ஸோ 3 வருஷத்துக்கான லேடர் போடுறேன் நான் இப்போ. ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பிரின்சிபல்னா 15% இன்ட்ரெஸ்ட்னா 150 ரூபா வந்து ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் 150, தேர்ட் இயர் 150. ஸோ இந்த 350 பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. சரிங்களா? காம்பவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறப்போகுது. ஸோ காம்பவுண்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இதுக்கு நீங்கள் லேடர் போடுங்க. 150 15% எடுத்திங்கன்னா 15 ஸ்கொயர் 225, ஸோ 22.5. திருப்பி இந்த 22.5 15% எடுங்க. 15 க்யூப் 3375. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, 150 + 150 300. இந்த 300 15% போட்டிங்கன்னா 45. ஆர் சிம்பிளாக 22.5 × 2 போட்டிங்கன்னா 45. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 450 ருபீஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃபரன்ஸ் வந்து கிளியராக கிடச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் காலம் 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து 70.875 கிடைக்குது. 17.875 யூனிட் தான் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டினில் 1134 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பிரின்சிபல் நம்ம அசியூம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். 1000 ருபி யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 716 சார் 112 வரும். அதே மாதிரி இங்கே 70.875 × 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1134 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 × 1000 16,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். P அண்ட் Q இது ரெண்டு ஒரு HCF பார்த்தீங்கன்னா எக்ஸு, Qயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா XY. இப்போது P அண்ட் Qயோட LCM என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் காமனான ஃபார்முலா HCF × LCM வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் 1 × நம்பர் 2 அது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு HCF கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸு. அதே மாதிரி LCM வந்து கேட்குறாங்க, LCM வந்து தெரியாது LCM. ஸோ நம்பர் 1 பார்த்திங்கன்னா வந்து P தெரியும். நம்பர் 2 வந்து Q வந்து அவங்க என்ன கொடுத்தாலும் XY கொடுத்துருக்காங்க. ஸோ நான் Q பதிலாக XY போடுறேன். இந்த பக்கம் X × LCM. ஸோ எக்ஸஸ் கேன்சலேஷனாக உங்களுக்கு வந்து LCM வந்து PY. இதுதான் ஆன்சர். மூணாவது கேள்வி, ரெக்டாங்கிளோட லென்த்து கொடுத்துருக்காங்க 3x + 2 யூனிட்ஸ். அப்புறம் அதோட பிரெத்து கொடுத்துருக்காங்க 3x - 2 யூனிட்ஸ். அதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் × பிரெத்து. அதே மாதிரி எக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 20 யூனிட்ஸ்ன்ட்டு. ஸோ நீங்கள் 20 லென்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 62 வரும். அதை நான் 31 × 2 எழுதலாம். அதே மாதிரி பிரெத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 58 வரும். அதை 29 × 2 எழுதலாம். ஸோ இது 31 29 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ எந்த ஆப்ஷன் இது வந்து 31ஆலேயும் 20 டிவிசில் வந்து சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் 1 தான் அது. 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணால் டபுளட் வர ப்ராபபிலிட்டியும் ப்ளஸ் சம் ஆஃப் ஃபேஸஸ் as 4, அதாவது கூட்டினா 4 வர மாதிரி ப்ராபபிலிட்டியானு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ ஒரு டேஸ் நீங்கள் ரோல் பண்ணால் மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது, 1லேருந்து 6 வரைக்கும். இதே நீங்கள் 2 டேஸ் ரோல் பண்ணிங்கன்னா 36 சான்சஸ், டோட்டல் சான்சஸ் 36 இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுளட் பார்த்தீங்கன்னா 1 1 2 2 3 3 இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு வந்து 6 ப்ராபபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 6. சம் ஆஃப் எஸ்எஸ் 4, அதாவது 2 டைஸையும் கூட்டிங்கன்னா வந்து 4 வரணும். அப்படி வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 3 3 1 அப்புறம் 2 2. பட் இந்த 2 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபுளெட்டில் கவர் ஆகிறதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வர சான்சஸ் பார்த்தீங்கன்னா 8 டோட்டலாக வந்து 36. ஸோ 2/9 தான் ஆன்சர். 5வது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கலா வந்து என்னோடய பர்த்டே வந்து சொல்கிறோம். அதாவது கலாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா மண்டே ஃபாலோ ஆகுது. வாணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என் பர்த்டே வந்து 75 டேஸ் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஸோ எந்த நாளில் வந்து வாணியோட பர்த்டே வருதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நாள் இருக்குது. இப்போ நம்ம 75 டேஸ்னால் பார்த்தீங்கன்னா 7 டிவைட் பண்ணிங்கன்னா இப்போது 10 வாரம் வரும். 75 7 10s are 70. ஸோ 10 வாரம் வரும். ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் வரும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கலாவோட பர்த்டே வந்து இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மண்டேலேருந்து ரிவர்ஸில் போகிறேன். ஏன்னா 75 டேஸ் முன்னாடி அகோ. இதே ஃப்யூச்சரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மண்டே டியூஸ்டே போகணும். ஸோ அகோ பின்னாடி போகிறதுனால நீங்கள் வந்து பாஸ்ட் ரிவர்ஸில் போகணும். மண்டே, சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே அண்ட் வெனஸ்டே. இங்கே நமக்கு ரிமைண்டர் வந்து 5 வந்துருக்கு. சப்போஸ் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மண்டே வந்திருக்கும். ரிமைண்டர் 1 ஆச்சுன்னா ஆன்சர் வந்து சண்டே வந்திருக்கும். 2 இருந்தால் சாட்டர்டே, 3 இருந்தால் ஃப்ரைடே, 4 இருந்தால் தேர்ஸ்டே, 5 இருந்தால் வெனஸ்டே. இங்கே 5 ஆன்சர் வந்து வெனஸ்டே. 6வது கேள்வி, கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. 999 இதான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். பட் ஆனால் அது ஆன்சர் கிடையாது. அதை நம்பர் டிவைட் பண்ணினா 3 5 8 அண்ட் 12 டிவைட் பண்ணிங்கன்னா 2 வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் எடுக்கிறேன். எல்லாத்தையும் 2ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி அண்ட் சி கிளியராக வந்து வராது. 5ஆல் டிவைட் ஆகாது இல்லையா. 5ஆல் டிவைட் ஆனால் ஒன்று 5ல் 1 0ல் முடியும். ஒன்று ஆப்ஷன் ஏ இருக்கலாம், ஆப்ஷன் டியாக இருக்கலாம். பட் ஆப்ஷன் ஏ வந்து வராது, ஆப்ஷன் டி தான். ஏன்னா ஆப்ஷன் டி மட்டும் தான் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 7th கொஸ்டின், 2 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த ரேஷியோ வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதுறேன். ஸோ 2 × 3.5, அதாவது m பவர் n m × n அந்த கான்செப்ட் போட்டிங்கன்னா 2 × 3.5 2 power 7, அப்போ 2 power 5. ஸோ நான் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 power 5 5 கேன்சல் ஆச்சுன்னா 2 square is 2 1. ஸோ ஆன்சர் வந்து 4:1. 8வது கேள்வி, இது நார்மல் செயின் ப்ராப்ளம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா men into days, அப்புறம் இன்னொரு men into days வந்து ஈக்குவேட் பண்ணோம். ஸோ ஒரு men into days பார்த்தீங்கன்னா 10 × 21, இன்னொரு men into days பார்த்தீங்கன்னா 14 × நமக்கு தெரியாது d2. ஸோ நீ சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து 15. ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு a + b சம் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா சப்போஸ் ஒரு சீரியஸ் இருக்குது, 2 4 6 8 சீரியஸ் இருக்குன்னா, ஸோ 2 + 2 4 4 + 2 6. ஸோ 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இதான் காமன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரும், செகண்ட் நம்பர் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரும் சேமாக இருக்கும். அதாவது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸோட சம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதான் கான்செப்ட். இங்கே கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 18 - 3 15. ஸோ a + b 15. ஓகே, ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக வந்து காசு சேவ் பண்ணிருக்காரு. அதாவது இந்த வருஷம் சேவ் பண்ணுறதோட அடுத்த வருஷம் பாதியை சேவ் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் அதோட பாதியை சேவ் பண்ணுறாரு. ஸோ இப்படி 6 வருஷம் அவர் சேவ் பண்ணார்னா அவர் டோட்டலாக பார்த்திங்கன்னா அவருக்கு சேவிங்ஸ் வந்து 7,875 ரூபா சேவிங்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸில் போவோம். நம்ம 6th இயர்லேருந்து 1 ரூபா சேவ் பண்ணுறாருன்னா 5th இயரில் 2 ரூபா சேவ் பண்ணியிருப்பார். கரெக்டாக, ஏன்னா டபுளாக 5th 6th பாதினா 6 5 வந்து டபுளாக இருக்கும். ஸோ அப்போ 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 63 ரூபா சேவ் பண்ணியிருப்பார். இந்த 63 ரூபா என்ன சொல்கிறாங்க, 7875 சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னா 32 தான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். 32 கண்டுபிடிக்கணும். 7875 / 63 × 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 4000 rupees. ஒரு அசல் அமௌண்ட் இருக்குது. அந்த அசல் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்தில் 60% இன்க்ரீஸ் ஆகுது தனி வட்டியில். அதே ரேட்டில்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் 3 வருஷத்தில் 12,000 ரூபாய்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 6 வருஷத்துக்கு 60%னா அப்போ 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 10%. இதுதான் வந்து ரேட் பர்சன்டேஜ் பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கான வட்டி சதவீதம். அப்போனா 3 வருஷத்துக்கு வந்து நெட் ரேட் போட்டிங்கன்னா 33.1%. ஸோ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு 12,000 இன்ட்டு 33.1% போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 இருக்குது, 0.1% அடிச்சிங்கன்னா 12 ருபீஸ் வரும். ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே வந்து 12 முடிகிற மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது 3960 + 12. வேறு எங்கேயுமே வந்து 2ல் முடிகிற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் சி. ஒரு கிராமத்தில் ஒரு பாப்புலேஷன் இருக்குது. அந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா வருஷம் 7% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெசென்ட் பாப்புலேஷன் 90,000னா 2 வருஷம் கழிச்சு என்னவாக இருக்கும் அந்த பாப்புலேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 90,000 இன்ட்டு 107/100 இன்ட்டு 107/100. இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கான்செப்ட். இது 9 7s போனீங்கன்னா 3ல் முடியும். அதே மாதிரி இந்த 3 × 7 பண்ணிங்கன்னா 1ல் முடியும். ஸோ நான் யூனிட் டிஜிட் வந்து 1ல் முடிகிற ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. இது கிளியராக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் சீரிஸ். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். 7 11 13 அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 17 ஸ்கொயர் ஆன்சர் 289. ஓகே, சிம்பிளான கொஸ்டின். ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதோட சைடும் டயகனல் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா கேட்குறாங்க. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் அதோட கார்னர் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த லென்த்து பிரெத்து டயகனல் சேர்த்திங்கன்னா ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் வரும் 5 12 13. லென்த் இன்ட்டு பிரெத் போட்டிங்கன்னா 5 × 12 ஆன்சர் வந்து 60. இந்த கேள்வியோட பதில் நம்ம கடைசியில் பார்ப்போம். ஒரு போனஸ் கொஸ்டின் நம்ம வியூஸ்க்காக இருக்குது. அதை யார் ஆன்சர் பண்ணுறாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 3 நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அதோட HCF கொடுத்துருக்காங்க, LCM கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து HCF-ஆல் 2 டைம்ஸ் டிவைட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் வந்து LCM. ஸோ 375/5 வந்து ஆன்சர் வந்து 75. ஓகே, 17th கொஸ்டின். 94 வந்து 2 பார்ட் டிவைட் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த 2 பார்ட்டை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக வச்சுக்கிறேன். அது மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா 5th பார்ட் ஆஃப் ஃபஸ்ட், அதாவது 1/5 ஆஃப் எக்ஸ். அப்புறம் வந்து 8th பார்ட் ஆஃப் செகண்ட், அதாவது 1/8 ஆஃப் ஒய். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ நீங்கள் போடுங்க. x/5 y/2 3/4 போட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து x/yயோட ஒரிஜினல் ரேஷியோ கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ x/yயோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15/32. 15 + 32 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47 வரும். 47 வந்து 94ஓட பாதியாக இருக்குது. அப்போனா இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 30. அதான் ஆன்சர். 19th கொஸ்டினோட ஃப்ரேமிங்கே சரி இல்லை, இது எப்படி வேணால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். முகேஷ் வந்து 2/7 ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு நாளில் செய்கிறாரு. ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2/7 ஒர்க் வந்து 1 டேனா, அப்போது ஃபுல் ஒர்க் பார்த்திங்கன்னா 7/2 days. ஜஸ்ட் அப்படியே அந்த சைட் கொண்டு போங்க. 7/2னா 3.5 days. ஆப்ஷன் பி தான் நம்ம ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு ஃபார்மர் வந்து 20,000 வந்து பாரோ பண்ணுறாரு 4.5% வட்டியில், தனி வட்டியில். அவர் வந்து 5 வருஷம் கழித்து எவ்வளோ கட்டுவார் அந்த லோன் வந்து ரீபேமெண்ட் சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ்ஐ பொறுத்த நெட் ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்பர் இயர்ஸையும் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4.5 22.5%. ஸோ பிரின்சிபல் வந்து சப்போஸ் 100%, அப்போனா அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும், பிரின்சிபல் ப்ளஸ் ரேட் 122.5%. இங்கே பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ இருக்குது, 20,000 ருபீஸ் இருக்குது. அதாவது 100 × 2 வந்து 100 × 2 200. அதே மாதிரி 122.5 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 245 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 245 இருக்குது. 245 24,500. அதான் வந்து அவர் வந்து 5 இயர்ஸ் கழித்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஒருத்தருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாரு 1500 அமௌண்ட்டில் 3 வருஷத்துக்கு. பட் அது வந்து 2 வட்டி சதவீதமாக வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. அதில் எடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 13 ரூபா 50 பைசா 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 4 ரூபா 50 பைசா வித்தியாசம் வரும். 2 வட்டி சோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 ரூபா 50 பைசா. ஸோ பிரின்சிபலில் பார்த்திங்கன்னா 15 × 3 தான் வந்து 45 வரும். ஸோ 0.3% தான் நம்ம ஆன்சர். ஒரு ஒர்க்கர் என்கேஜ் பண்ணியிருக்காங்க சம் எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு. அவர் வந்து ஆப்சன்ட் லீவ் போட்டதுனால அவருக்கு வந்து வாங்குகிற சம்பளம் பார்த்திங்கன்னா 1,387 ருபீஸ். சப்போஸ் அவர் எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தார், எல்லா நாள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து 1,752 ருபீஸ் வாங்கியிருப்பார்.
அவர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே நமக்கு முக்கியமாக 2 டேட்டா வந்து நம்ம தேவைப்படுது. அப்போ தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு நாள் சேலரி அவருக்கு எவ்வளோ. ரெண்டாவது டேட்டா பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். இங்கே வந்து பர் மந்த்துன்னு கொடுக்கவே இல்லை. ஸோ 30 டேஸ் எடுக்க முடியாது, 31 டேஸ் எடுக்க முடியாது, எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் தான் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு வந்து 2 அமௌண்ட் இருக்குது, 2 சேலரி அமௌண்ட் இருக்குது, 1750 1387. இது ரெண்டுத்துக்கும் நான் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு நாள் சேலரி ஃபஸ்ட்டு டேட்டாவோட மிஸ்ஸிங் டேட்டாவோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். லாங் டிவிஷன் மெத்தட் இல்லாமல் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 365 வரும். 365 நான் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 73 × 5, 73 ப்ரைம் நம்பர், 5ம் ப்ரைம் நம்பர். பட் வந்து 2 அமௌண்ட்டும் வந்து 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஹெச்எஃப் வந்து 73, அதான் வந்து 1 டே சேலரி. ஃபஸ்ட் டேட்டா கண்டுபிடிச்சிட்டேன், 73 rupees தான் வந்து பர் டே சேலரி. இப்போ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் கண்டுபிடிச்சி ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஜஸ்ட்டு 1387 டிவைடட் பை 73 பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து 3 × 9 27. இங்கே 2 ஆப்ஷன் வந்து 9ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஏ அண்ட் டி 90 and 29. பட் லாஜிக்கலாக பாருங்கள், 73 × 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1387 எக்ஸீட் ஆகும். அதாவது 7 3s 21. அப்போ லாஜிக்கலாக நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 19 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம வியூவர்ஸ்க்கான கொஸ்டின் இதுதான். இது வந்து வியூவர்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு ப்ரைஸ் கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லா வீடியோலையும். இது யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ ஷார்ட்கட்ஸோட அவங்களுக்கு நான் ஜிபேயில் 100 rupees நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஆன்சர்ஸையும் உங்களோட ஜிபே நம்பரையும் எனக்கு இந்த competition.quants@gmail.com எனக்கு இமெயில் பண்ணி விடுங்க. யார் ஃபஸ்ட் ஆன்சரையும் பெஸ்ட் ஆன்சரும் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ஜிபேயில் ரிவார்ட் கொடுப்பேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.